சாய் சாய். ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இதே அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தான் பாபா வாழும் பொழுது, அதாவது 1918 பாபா மகா சமாதி அடைவதற்கு 7 நாளைக்கு முன்னாடி பாபாவை நோக்கி, அதாவது தோரகமாய்க்கு ஒரு புலி வந்திருக்கும். அந்த புலி நோய்வாய்ப்பட்டு இருக்கும். பாபாவுடைய திருவடியில அந்த புலி தன்னுடைய உயிரை விட்டிருக்கும். அதாவது தோரகமாயில பாபாவுடைய திருவடியில அந்த புலி உயிரை விட்டிருக்கும். அப்படிப்பட்ட புலி பாபாவுடைய பாதார விந்தத்துல சரணாகதி அடைஞ்ச ஒரு நாள் தான் இன்னைக்கு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 1918 வருடம் பாபா மகா சமாதி அடைவதற்கு 7 நாளைக்கு முன்னாடி ஷீரடிக்கு ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு புலியை தர்வேஷிகள் 2 பேர் கொண்டு வராங்க. சாய்ராம், இந்த தர்வேஷிகள் ஒரு ஊரா கொண்டு போய் இந்த புலிகளை கொண்டு போய் அதன் மூலம் அவங்களுக்கு தேவையான பண உதவிகளை திரட்டுவாங்க. இந்த புலி நோய்வாய்ப்பட்டு இருக்கும் தருணத்துல பாபாவுடைய புகழை கேள்விப்பட்டு இவங்க ஷீரடி கிராமத்துக்கு வரலாம்னு சொல்லிட்டு இந்த நோய்வாய்ப்பட்டு உள்ள புலியை கொண்டு வராங்க ஷீரடிக்கு. அப்போ மசூதி கிட்ட வராங்க, அதாவது தோரகமாய் கிட்ட வராங்க. பாபா கிட்ட அனுமதி கேட்கறதுக்காக அங்க நிக்கிறாங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாமே ஆச்சரியத்துல பாக்குறாங்க. ஏன்னா புலின்றது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு மிருகம். எந்த நேரத்துனா எப்ப வேணா தாக்கும். அது நோய்வாய்ப்பட்டு இருக்கு. அதனால மக்கள் எல்லாமே ஒரு வியப்புல நிக்கிறாங்க. அப்போ பாபா கிட்ட போய் அனுமதி கேட்கணும். எதுவா இருந்தாலும் பாபா கிட்ட அனுமதி கேட்கணும். அப்போ பாபா கிட்ட போய் அனுமதி கேட்கறாங்க. அப்போ பாபா என்ன சொல்றாருன்னா, நோய்வாய்ப்பட்டு இருக்கா அப்படின்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த புலிய அந்த தர்வேஷிகள் என்ன பண்றாங்கன்னா, மசூதி படிக்கிட்ட ஏத்துறாங்க. அப்படி ஏறும் பொழுது பாபாவுடைய அந்த ஒளி புரிந்த அந்த தோற்றத்தை பார்த்த உடனே புலி ஒரு அதிர்வு ஏற்படுது. அப்படி ஏற்பட்ட உடனே புலி என்ன பண்ணுதுன்னா, பாபாவுடைய திருவடி நோக்கி அதோடைய தலையை 3 வாட்டி பாபாவுடைய பாதார விந்தத்துல அடிக்குது. அடிச்சு பாபாவுடைய திருவடியில அந்த புலி உயிரை விடுது. அப்போ அங்க இருந்த திரு ஜோகேந்திர தார்கெட் பாபா கிட்ட கேக்குறாரு, பாபா என்ன ஆச்சு இப்போ அப்படின்னு சொல்றாரு. அந்த புலி ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கு. அதனால என்னுடைய பாதார விந்தத்துல அது தன்னுடைய உயிரை விடணும் சொல்லிட்டு என்கிட்ட புலி சொல்லுது. அதனால என்னுடைய திருவடியை நோக்கி அந்த புலி வந்ததால அந்த புலியோடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன். என்னுடைய திருவடியிலே அந்த புலியோடைய உயிர் போகட்டும் அப்படின்னு பாபா சொல்லியிருப்பாரு. பாபா மனிதர்களுக்கு மட்டும் இல்ல சாய்ராம், 5 அறிவு படித்த ஜீவராசி கூட பாபா மோட்சத்தை கொடுத்திருப்பாரு. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மகான் தான் நம்ம ஷிரடியில வாழும் சமர்த்த சத்குரு சாய்நாதர். சாய்நாதருடைய திருவடியை நோக்கி அவரு அதாவது பாபா மகா சமாதி அடைவதற்கு ஒரு 7 நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. 1918 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி புண்ணிய விஜயதசமி தேதி என்று பாபா தன்னுடைய சூத உடல் நீர்த்தார் சொல்லிட்டு எல்லா சாய் பக்தர்களும் தெரியும். அதே போல பாபா மகா சமாதி அடைவதற்கு சரியா ஒரு 7 நாள், அதாவது அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தான் இந்த நிகழ்வு தோரகமாயில நடக்குது. அப்போ தோரகமாயை விட்டு பாபா வெளியிலேயே போல. ஏன்னா பாபா கடைசியா செப்டம்பர் மாதம் இறுதி, அதாவது மாத கடைசியில இருந்து பாபா தன்னுடைய அன்றாட தேவைகள், அதாவது பிச்சாதானம் போறது எல்லாமே பாபா நிறுத்தி விட்டு தோரகமாயிலே தங்க ஆரம்பிக்கிறார். இப்படி பாபா தங்க ஆரம்பிக்கும் போது சரியா அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி தான் இந்த புலியை தர்வேஷிகள் ஷிரடிக்கு கொண்டு வராங்க. அதாவது நோய்வாய்ப்பட்டு இருக்கு புலி, அது பார்க்கறதுக்கு கொடூரமா இருக்கு. இந்த நிலையில அந்த நோயை எப்படிலாம் பாபா குணமாக்கி கொடுப்பாரு சொல்லிட்டு ஷிரடி தோரகமாயை நோக்கி வர சொல்லதான் அந்த புலி தன்னுடைய இறுதி தருணத்தை பாபாண்ட கேட்டதால பாபாவுடைய திருவடியை நோக்கும் பொழுது, அதாவது மசூதி படிக்கட்டை ஏறும் பொழுது பாபாவுடைய அந்த ஒளி புரிந்த தோற்றத்தை பார்க்கும் பொழுது புலி அதிருது. அதனால பாபாவுடைய திருவடியை நோக்கி தன்னுடைய முகத்தை 3 தடவை பாபாவுடைய திருவடியை நோக்கி அடிச்சு பாபாவுடைய பாதார விந்தத்துல தன்னுடைய உயிரை நீட்டுது. சைரம், இந்த நிலையில புலியை கூட்டுன்னு வந்த அந்த தர்வேஷிகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஒரு வியப்பா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஜீவனம்சம், அதாவது ஊரா கொண்டு போய் இந்த புலியை கொண்டுட்டு போயிட்டு அவங்க நிதி திரட்டுவாங்க. அப்போ புலி இறந்துட்டுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் பதட்டம் அடைவாங்க. என்ன பண்றது தெரியல. அப்புறம் யோசிப்பாங்க, ஒரு ஞானியோடைய திருவடியில அந்த புலி இறந்திருக்கு சொன்னா அது மோட்சத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே அந்த இடத்த விட்டு விலகி இருப்பாங்க. சைரம், பாபாவுக்கு முன்னாடி உயிர்விட்ட புலி 1918 வருடம் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தான் தோரகமாயில இந்த நிகழ்வு நடந்தது. அந்த தர்வேஷிகளும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பாபாண்டியே அந்த புலியை ஒப்படைச்சிருப்பாங்க. பாபாவும் குறிப்பிட்ட இடத்துல இந்த புலியை நல்லடக்கம் பண்ணி சொல்லியிருப்பாரு.
புலியோட சமாதி எங்க ஷிரடியில இருக்குன்னா, நம்ம பாபாவுடைய சமாதி மந்திர் காம்ப்ளெக்ஸ்குள்ள உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா, நீங்க தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்தீங்கன்னா மகாதேவ் சன்னிதானம் இருக்கும். அதாவது விநாயகர் டெம்பிள் பக்கத்திலே பாத்தீங்கன்னா சனீஸ்வர் மந்திர், பக்கத்திலே மகாதேவ் சன்னிதானம் இருக்கும். இந்த மகாதேவ் சன்னிதானத்துக்கு ஆப்போசிட்ல நந்திக்கு பக்கத்திலே இந்த புலியோட சமாதி வச்சிருப்பாங்க. பாபாவுடைய திருவடியில மோட்சத்தை அடைஞ்ச இந்த புலியோட சமாதி வந்து ஷிரடியில மகாதேவ் சன்னிதானத்துக்கு முன்னாடி இருக்கு. ஷிரடிக்கு போற ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே போயிட்டு கண்டிப்பா இந்த புலியோட சமாதி அண்டை நின்று வணங்குங்க. ஏன்னா மனிதனுக்கு மோட்சத்தை கொடுக்கிற பாபா, 6 அறிவு படித்த மனிதருக்கு மோட்சத்தை கொடுக்கிற பாபா, இது போல 5 அறிவு படித்த மிருகத்துக்கும் மோட்சத்தை கொடுத்திருக்காரு. இதுல பாகுபாடு வந்து பாபா பார்க்கவே இல்லை. மனிதனாகட்டும் மிருகங்களாகட்டும் அவருடைய பார்வையில எல்லாமே ஒன்றுதான். ஏன்னா எல்லா ஜீவராசிகளுக்குமே உயிர் இருக்கு. அந்த உயிரை வந்து பெருசா மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் பாபா வந்து இந்த புலிக்கு வந்து மோட்சத்தை கொடுத்தாரு. சைரம், நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய தோரகமாயில சபா மண்டபத்துல இருக்கும் பாபா வந்து ஷீலாக்கல் அமர்ந்திருக்கும் ஒரு புகைப்படம் இருக்கும். அந்த புகைப்படத்துக்கு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு புலியோடைய ஒரு உருவ பொம்மையை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இந்த புலியோடைய உருவ பொம்மையை வந்து 12/11/1966 வந்து ஷிரடி சாய்பாபா சமஸ்தான ட்ரஸ்ட் வந்து பிரதிஷ்டை பண்ணுது. இந்த புலியோடைய உருவ பொம்மத்தை கொடுத்தவர் பாத்தீங்கன்னா ஒரிசா கிராமத்துல சார்ந்தவர் தான் திரு திரும்பக் ராவ் மற்றும் ஸ்ரீபத் ராவ் ஷீலாதர். இவர்கள் தான் இந்த புலியுடைய உருவமத்தை ஷிரடி சாய்பாபா சமஸ்தானத்துக்கு 1969 கொடுத்திருப்பாங்க. இந்த பாபாவுடைய புகைப்படம் வந்து ஷிரடியில தோரகமாயில சபா மண்டபத்துல பாபா அமர்ந்திருக்கும் ஒரு புகைப்படம் இருக்கும். அந்த புகைப்படத்துக்கு பக்கத்துல ஒரு புலியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த புலியை வந்து நீங்க வந்து ஷிரடிக்கு போனா அந்த உருவ பொம்மை பக்கத்துல நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு பக்தர்களுமே எப்பொழுதும் பாபா மீது உறுதியான நம்பிக்கை வைத்து காத்திருங்க. ஏன்னா 5 அறிவு படித்த விலங்குக்கு பாபா வந்து மோட்சத்தை கொடுக்கும் பொழுது 6 அறிவு படித்த மனிதருக்கு பாபா கண்டிப்பா நல்லது நடத்துவாரு. ஆகையால பாபா மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு வேண்ட அந்த நல்ல நாளை பாபா சீக்கிரம் அமைப்பார் சொல்லிட்டு நம்ம பாபா பிரார்த்தனை பண்ணலாம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், அல்லா மாலிக்.